ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா சங்கீதம் 86:13 இப்படியாய் சொல்லுகிறது: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது இல்லையா? அவருடைய கிருபையினாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். அவருடைய கிருபையினாலதான் நம்ம நிலைத்திருக்கிறோம். அவருடைய கிருபையினாலதான் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களையும் பல காரியத்திலையும் அவருடைய கிருபையினாலதான் நம்ம தாண்டி போகிறோம். அவர் கிருபை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. தாவீதுக்கு கர்த்தர் கிருபையா இருந்தார். தாவீதோட வாழ்க்கையில அவன் தவறான காரியத்தை செய்த போது கூட கர்த்தர் அவனுக்கு கிருபையா இருந்து அவனை அதிலிருந்து தப்புவித்து, அவருடைய கிருபை தாங்க நம்மளை பல நேரத்துல ஒரு திருப்பு முனையா நம்மளை திருப்பும் இல்லையா? அவருடைய கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம நிலைத்திருக்கணும்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருபை. நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், கர்த்தர் கிருபை. நல்ல வேலையை கொடுத்திருக்கார், கர்த்தர் கிருபை. நல்ல வீடு கொடுத்திருக்கார், நல்ல வசதியை கொடுத்திருக்கார், சபையை கொடுத்திருக்கார், எல்லாம் கர்த்தர் கிருபை. நல்ல தேசத்தை கொடுத்திருக்கார், அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுவும் கர்த்தர் கிருபை தான். எனக்கு கருமையானே அதான் வேதம் சொல்லுது. தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அடுத்த வார்த்தை சொல்லுது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போக வேண்டியது, நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போக வேண்டியது. நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்றார்னா அவர் தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாரு? கிருபையை கொடுத்து தப்புவிக்கிறார். கிருபையினால நம்ம செய்ய வேண்டியதான, நம்ம அனுபவிக்க வேண்டியதான தண்டனைகள் கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபையாய் அதை மாற்றுகிறதை பார்க்கிறோம், நம்மை தப்புவிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆள் இல்லை, நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய ஆளு இல்லையா? நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்ம செயல் எல்லாமே பார்க்கும்போது அது நரகத்துக்குரியவர்களா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் கிருபை தான் நம்மளை அதுல இருந்தெல்லாம் மாத்தி 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 என்ன செய்து நம்மளை கொண்டு போகும். அதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் எனக்கு காட்டின பாராட்டின கிருபை பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் பிரியமானவர், கர்த்தர் கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைங்க. கர்த்தர் கிருபை தான் நம்மளை இதுவரைக்கும் நடந்தது. கர்த்தர் கிருபை தான் நம்மளை இதுவரைக்கும் தாங்குது. கர்த்தர் கிருபை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு சொல்லி எந்த காரியமும் நமக்கு இருக்காது. அவர் கிருபையினாலதான் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். ஆகவே அந்த கிருபையை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த கிருபையை ரொம்ப அதிகமா கர்த்தர் கிருபையை கொடுத்து 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 என்ன பண்ண மாட்டார்னா நம்முடைய பாவத்தை கடைசி கழுவிட்டே இருக்க மாட்டார். கர்த்தர் கிருபையா இருக்காரு அதனால பாவம் செய்யலாம், கர்த்தர் கிருபையா இருக்காரு அதனால என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. கிருபையா இருக்கிற ஆண்டவர் தான் சொல்றாரு, நீர் என்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவேன், நீ மன்னிக்கலனா நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் பயங்கரமாகவும் ஆண்டவர் வேத வசனங்களை மூலமாகவும் பேசுறாரு. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்தின் வாசிகளாய் போகணும்னு சொன்னா கர்த்தர் கிருபை இருந்தால் தான் போக முடியும். கர்த்தர் கிருபை நம்ம மேல எப்பொழுதும் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் உங்க கிருபை எங்களோடு இருக்கணும்பா. உங்க கிருபை இல்லைன்னா எங்க வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைப்பா. உங்க கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருக்கும். கர்த்தர் உதவி செய்யும். எங்களோட நீர் இருக்கும், உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் தாவீது சொல்றது போல எங்கள் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் சொல்றது போல நாங்களும் பாதாளத்துக்கு போக வேண்டியதாங்க, நாங்களும் நரகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் தான் ஆண்டவரே. ஆனால் எங்களை கர்த்தர் தப்புவித்தீரே, அது உங்க கிருபைப்பா. உங்க கிருபைக்காக நன்றி. நாங்க எப்பவுமே நன்றி உள்ளவங்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day. Bye.